இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் மார்க் மாடிஃபை வவுச்சர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி மாடிஃபை பண்ணுறது, அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கம்பெனி செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்பெனி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். ஸோ என்னோட கம்பெனி தீபிகா ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது தான். அதுக்கான ஃபினான்ஷியல் இயர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக ஆல்ட் F2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு 1/4/23 31st March அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கான கரண்ட் பீரியட் சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ் கம்பெனிக்கான லாஸ்ட் என்ட்ரி டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 22 August தான் வந்துட்டு இதாகிருக்கு. அதுக்கான டிரான்சாக்ஷன்ஸை நம்ம இங்கே வியூ பண்ணி பார்க்கணும். இந்த மார்க் மாடிஃபை வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம டிரான்சாக்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டிரான்சாக்ஷன்ஸில் ஒரு வேளை குவான்டிட்டியோ இல்லை ரேட்ஸோ இல்லை ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும், அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ் வவுச்சர்னா, இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏதாவது குவான்டிட்டிஸை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும், ரேட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கெட்வே ஆஃப் டேலியில் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வியூ ஆகும். இங்கே ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 31st March 24 தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுக்கு பதிலாக நம்ம 23க்கான ரிப்போர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ட் F2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் 1/4/23 31st March அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் நம்ம எந்தெந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 1 July ஸ்டார்ட் பண்ணி August 22 வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன்ஸில் எதெல்லாம் மாடிஃபை பண்ணுறீங்களோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுக்கான குவான்டிட்டிஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். இந்த குவான்டிட்டிஸ் இந்த ரேட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பண்ணணும். ஸோ அதுக்காக எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு F11 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. F11 ஆப்ஷன்ஸில் கான்ஃபிகர் பண்ணுவோம் இல்லைங்களா, கம்பெனி கான்ஃபிகருக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம பண்ண வேண்டியது மார்க் மாடிஃபை வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதனால இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இங்க கீழே அதர்ஸ் ஆப்ஷன்ஸ்ல மார்க் மாடிஃபை வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஆப்ஷனுக்கு நம்ம கம்பல்சரி எஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய மாடிஃபை பண்ணக்கூடிய வவுச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்து என்டர் பண்ணி அக்செப்ட் பண்ணிடுங்க. இப்போது கெட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துக்கோங்க. 1/4/23 31st Marchங்கிறது. இதில் எந்தெந்த என்ட்ரிஸ்லாம் மாற்ற போகிறோன்னா பர்ச்சேஸ் என்ட்ரியை ஃபஸ்ட்டு மாற்ற போகிறேன். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா MS பிரிண்டர் தான். இந்த டீட்டெயில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்டர் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. இங்கே MS பிரிண்டரில் நான் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ குவான்டிட்டி அப்படின்னா 50 குவான்டிட்டிஸாக நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 50 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன்ஸை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் என்ட்ரியும் நான் ஆல்ட்ரு பண்ண போகிறேன். ஸோ அதனால வவுச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2 July போனா அன்கோ அப்படிங்கிறவங்க கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பார்ட்டிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதுக்கான குவான்டிட்டிஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எவ்வளோ குவான்டிட்டிஸ்னால் 25 குவான்டிட்டிஸாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 25 குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே என்டர் பண்ணி இதை இங்கே சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வவுச்சர்.
ஸோ சேல்ஸ் வவுச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சேல்ஸ் யார்கிட்ட பண்ணியிருக்கேன் அப்படின்னா ராதா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ட்ரியை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா பார்ட்டி டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஜஸ்ட் என்டர் பண்ணிவிடுங்க. இதில் சேல்ஸ் லெஜரில் எக்ஸ்போர்ட் சேல்ஸ் அப்படிங்கிறது இதில் குவான்டிட்டியில் நான் வந்துட்டு 20 குவான்டிட்டிஸாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 20 குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அக்செப்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது சேல்ஸ் வவுச்சர்லேயே ஈஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் ஈஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்கள என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸ் அண்ட் ட்ரேடர்ஸில் பார்ட்டி அவங்களுக்கான டீட்டெயில்ஸு இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு இதில் சேல்ஸ் எக்ஸ்போர்ட் டேக்ஸ் தான் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியும் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். குவான்டிட்டி 10 குவான்டிட்டி, ரேட் வந்துட்டு 7000 தான். இது டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னா 70,000 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஜஸ்ட் என்டர் பண்ணி இதை அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. டேக்ஸும் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்டர் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ரெண்டுமே நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம். ஏதாவது பேமெண்ட் வவுச்சர்ஸ் அண்ட் ரெசிப்ட் வவுச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம மாடிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கக்கூடிய வவுச்சர்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸு, இதில் எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்ஸில் கீழே பாருங்க மார்க்டு வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மார்க்டு வவுச்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை என்டர் பண்ணுங்க அப்படின்னா இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மாடிஃபிகேஷன் பண்ண வவுச்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். அதுவும் டேட்டு, என்ன பர்டிகுலர்ஸு, எந்த வவுச்சர் நம்பர் என்ன, கிரெடிட்டில் எவ்வளோ, டெபிட்டில் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் வவுச்சர் சந்துரு ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு உள்ள ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 50 அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அதே போல் அடுத்தது பர்ச்சேஸ் வவுச்சரே தான். அதுலேயும் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கக்கூடிய போனா அண்ட் கோக்கு நம்ம கொடுத்தா 25 அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 6100 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இதில் சேல்ஸ் வவுச்சர் அப்படிங்கிறது ராதா ட்ரேடர்ஸ் தான். ராதா ட்ரேடர்ஸில் எம்எஸ் பிரிண்டர் வந்துட்டு 20 குவான்டிட்டிஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ரேட் 6500 தான். ஸோ 6500 அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. அடுத்தது ஈஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஆனது 7 ஜூலை அன்னைக்கு. ஸோ இதுலேயும் சேல்ஸ் என்ட்ரி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதில் 10 குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். இது எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் ரிஜிஸ்டர் அண்ட் மார்க் பண்ணியாச்சு. ஆப்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கான இதெல்லாமே ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வியூ பண்ணியாச்சு. ஸோ இந்த இதை நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா இங்கே கார்னரில் பாருங்கள் ஆல்ட் ஆர் அப்படிங்கிறது ஷார்ட்கட் கீ, இல்லை அப்படின்னா கிளியர் ஆல் மார்க்கிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர் யூ ஷுர் டு கிளியர் மார்க்கிங் இன் ஆல் வவுச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லெஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதுலேயே எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. அடுத்தது இப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி அண்ட் சேல்ஸ் என்ட்ரி எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதுலேயே பேமெண்ட் அண்ட் ரெசிப்ட் வவுச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது, அதை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இதில் கெட்வே ஆஃப் டேலியில் டே புக் அப்படிங்கிற ஆப்ஷன் தான். ஸோ டே புக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே ஃபினான்ஷியல் இயர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆல்ட் F2 கொடுத்துட்டு 14/23 31/3 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர். ஸோ பேமெண்ட் வவுச்சர்ஸில் நம்ம யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போது முன்னையே வந்துட்டு ரமேஷ் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பர்ச்சேஸ்க்கான அமௌண்ட்டை தான் நம்ம வந்துட்டு பே பண்ணணும். ஸோ அதுக்கான என்ட்ரி 8 ஜூலை அன்னைக்கு ரமேஷ் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ ரமேஷ் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்கள என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா இதில் ரமேஷ் ட்ரேடர்ஸ்க்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ
இதில் 62,000 இருக்குது. நான் கம்மியாக பே பண்ண மாதிரி காட்டுறேன். 60,000 இருக்கிற மாதிரி. ஸோ 60,000. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்லேயும் அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ இதை கொடுத்துட்டு நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பேமெண்ட் ஓச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ வேறு பேமெண்ட் ஓச்சர் வந்துட்டு சக்தி ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு பே பண்ணியிருக்கோம். அதுக்கான என்ட்ரியை நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா சக்தி ட்ரேடர்ஸ்க்கான அமௌண்ட் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இந்த அமௌண்ட்டில் நான் இப்போ அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். 40க்கு பதிலாக நான் வந்துட்டு 38,000 அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அதுக்கான அமௌண்ட்டை நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். 38,000 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணி சேவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இதிலே வேறு ஏதாவது பேமெண்ட் ஓச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டில் கீழே பாருங்கள் நிவி ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கான பேமெண்ட் என்ட்ரியும் இருக்குது. அந்த என்ட்ரியும் நான் மாடிஃபை பண்ணுறேன் அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். நிவி ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அமௌண்ட் வந்துட்டு ஒரு 80,000 வந்துட்டு பே பண்ணுற மாதிரி காட்டலாம். ஸோ 80,000 அப்படிங்கிறது கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கான அமௌண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் ரெசிப்ட் ஓச்சர்ஸ் பேமெண்ட் ஓச்சர்ஸ் நம்ம எப்படி போட்டோமோ அதே போல் ரெசிப்ட் ஓச்சர்ஸும் போடணும். ஸோ ரெசிப்ட் ஓச்சருக்கான என்ட்ரிஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. லீலா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த என்ட்ரியை என்டர் பண்ணிங்க அப்படின்னா 1 lakh அப்படிங்கிற அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் நான் 1,20,000 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். 1,20,000 அப்படிங்கிறத கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் அதே போல் அட்வான்ஸ் பேமெண்ட் 1,20,000 அப்படிங்கிறது கொடுத்து என்டர் பண்ணிவிடுங்க. இந்தியன் பேங்க் மூலியமாக தான் செட்டில் பண்ணுறோம். இந்தியன் பேங்க் மூலியமாக தான் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஜஸ்ட் என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கோங்க. இதே போல் வேறு ஏதாவது டிரான்சாக்ஷன்ஸை நீங்கள் மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த என்ட்ரிஸை நம்ம கிளியர் பண்ணணும், வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு இதில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நீங்கள் கீழே எக்ஸப்ஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா மார்க்டு வவுச்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இந்த ஆப்ஷனை என்டர் பண்ணிட்டு இதில் ரமேஷ் ட்ரேடர்ஸ்க்கான பேமெண்ட் வவுச்சர் தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ட்ரியை வியூ பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உள்ளே என்டர் பண்ணுங்க. இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். நெக்ஸ்ட் இதே போல தான் 21 ஜூலை அன்னைக்கு லீலா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருக்கோம். ரிசீவ்ட் அமௌண்ட்டில் 1,20,000 அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த என்ட்ரியை வியூ பண்ணணும் அப்படின்னாலும் உள்ளே என்டர் பண்ணுங்கள். உள்ளே என்டர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம 1 lakh இருந்தது, அதை மாடிஃபை பண்ணப்போ 1,20,000 அப்படிங்கிறத நம்ம மாடிஃபை பண்ணோம். அதுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே வியூ ஆகுது. நெக்ஸ்ட் இதுலேயே சக்தி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்க வந்துட்டு 30 ஜூலை அன்னைக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம், பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேமெண்ட்டில் வந்துட்டு 38,000 வந்திருக்கு. இந்த டிரான்சாக்ஷனுக்குள்ளே என்டர் பண்ணிங்க அப்படின்னா சக்தி ட்ரேடர்ஸ் அட்வான்ஸ் பில் தான் நம்ம போட்டிருக்கோம். அது உங்களுக்கு இங்கே டீட்டெயில்டாக வியூ ஆகும். நெக்ஸ்ட் அடுத்த டிரான்சாக்ஷன் நிவி ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது. நிவி ப்ரைவேட் லிமிடெட்க்கு 80,000 வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 80,000க்கான பேமெண்ட்டை நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் உள்ளே என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிவி ட்ரேடர்ஸா ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் என்ட்ரி தான். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். நெக்ஸ்ட் இதுலேருந்து எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. கிளியர் ஆல் மார்க்கிங்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீ Alt R அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஆர் யூ ஷூர் டு கிளியர் மார்க்கிங் ஆல் இன் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது கேட்கும். நம்ம எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் கிளியர் பண்ணி விட்டுரும். இதே போல் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ்லேயும் நம்ம ஏதாவது ஆல்டர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது நம்ம மாடிஃபை வவுச்சர்ஸ்க்கான
ரிப்போர்ட்ஸை எப்படி வியூ பண்ணுறது, அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வியூ பண்ணணும். இதே போல் உங்களோட கம்பெனிலையும் அதுக்கான ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணுறது, இல்லை அதுக்கான மார்க்கிங் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம்.